வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் கிச்சனுக்கு தேவையான சில பொருள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம மிளகாய் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இந்த போல் பொடிகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன பாட்டில்ஸு ஒரு 12 இது ஒரு பெட்டியில் இருந்துங்க. அது வாங்கியிருந்தேன். இது போல் பாட்டில்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால ரொம்ப நாளைக்கு நல்லா வீணாக போகாமல் நல்லாயிருக்கு. அதனால் நான் இதை சூஸ் பண்ணேங்க. பார்க்கலாம். இதே நான் எல்லா பொடியும் இதில் போட்டு வைக்கலான்னு இது வாங்கியிருந்தேன். அடுத்து ஜூஸை சாத்துக்குடி இதெல்லாம் பிழிஞ்சி கொடுக்கறதுக்கு இந்த சம்மருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே வாங்கியிருந்தேன். இதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா பிழியவும் நல்லா வந்ததுங்க. ஜூஸும் நல்லா வந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. நம்ம ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் பிழிஞ்சி கொடுக்கலாம். அடுத்து நான் ஒரு 2 ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருந்தேங்க. ஆயில் டிஸ்பென்சர் இது நல்லா அழுத்தமாக இருந்தது. பிளாஸ்டிக் இது. ஆயில் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது ரெண்டுமே வாங்கியிருந்தேன். நல்லா அழுத்தமாகவும் இருந்ததுங்க. இப்போ ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது ஒரு ஸ்ட்ரெயினர் வாங்கியிருந்தேங்க. இதனால் ஜூஸு அப்புறம் இந்த சூப் இதெல்லாம் நல்லா வடிகட்டுறதுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் வாங்கியிருந்தேன். இப்போ ஜூஸ் ஏதாவது வடிகட்டுறதுக்கு இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நல்ல வெஜிடபிள் சூப் இதெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கலாங்க. இன்னொன்று இதெல்லாம் தாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். இன்றைக்கி வேறு ஒன்றும் சமையல் வீடியோலாம் போடலை. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.